கர்த்தர் இப்படி தம்முடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி இந்த இடத்துல அந்த மனிதனுக்கு தன்னை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஒன்று, God is complete in himself. அதாவது தேவன் தன்னில் தானே பூரணம் உள்ளவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக, God's qualities are inseparable. அவருடைய இந்த தன்மைகளை பார்த்தீங்கன்னா நீங்க தனியாக பிரித்து என்ன பண்ண முடியாது, அதை பார்க்க முடியாது என்பது தனியாக பிரிக்கவே முடியாது. அதை ஏனென்று சொன்னால் நான் சில செய்திகள் எல்லாம் நான் கேட்டது உண்டு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய இரக்கம் அவருடைய நீதியோடு கூட பேசுகிறதாகவும், அதற்கு பின்பாக கர்த்தர் நீடிய தயவுள்ளவராக காத்திருக்கிறதாகவும், இப்படி அவருடைய ஒரு குவாலிட்டிஸ் இன்னொரு குவாலிட்டிட்ட பேசுகிறதாகவும், அதுகிட்ட போட்டி போடுகிறதாகவும், அது நிமித்தமாக கர்த்தர் காத்திருக்கிறதாகவும், இப்படி எல்லாம் செய்தியை கேட்டு அந்த நாளில் என்று வாயை பொழுது நான் கேட்டது உண்டு. ஆனால் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் இதெல்லாம் பயங்கர கதையா இருக்கு இவங்க சொல்றதெல்லாம் அப்படின்னு புரிந்து கொண்டபடினாலே உங்களுக்கு இதை நான் விளக்க விரும்புகிறேன். முதல் காரியம், God is complete in himself. அவர் தன்னில் தானே பூரணமானவர். இரண்டாவதாக, அவர் சொல்லுகிற இந்த தன்மைகளிலே ஒன்றையும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்க முடியாது, அல்லது ஒரு தன்மை இன்னொரு தன்மையை மேற்கொள்ள முடியாது என்றது. மூன்றாவது காரியம், God wants us not to be deceived. தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்லது தெய்வத்தை தேடுகிறவர்கள் ஒருபோதும் அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதிலே ஒன்றை எடுத்து, ஒரு தன்மையை எடுத்து நான் என் தெய்வத்தை புரிந்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது நம்ம நிச்சயமாக அவரை தவறாக புரிந்து கொள்ள முடியும். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். கொலேசியன்ஸ் chapter 2 8-9. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது இந்த உலக ஞானத்தினாலே, தன்னுடைய தந்திர புத்தியினாலே ஒருவனும் உங்களுடைய ஆத்துமாவை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. கிறிஸ்து யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். 9ஆம் வசனத்தில் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க தனித்தனியா ஒவ்வொரு லீஃப் எல்லாம் நீங்க தனித்தனியா எடுத்து நான் தெய்வத்தை அறிந்திருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டா அவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுகிறார் தன்னை குறித்து, தன்னுடைய தன்மைகள் எல்லாம் பிரிக்க முடியாது. கர்த்தர் அப்படின்னா இப்படிப்பட்டவர் தான், அதுல அவர் ஃபில் பண்றாரு பாருங்க, அப்படிப்பட்டவர் தான் கர்த்தர் ஆகிய தேவன் என்று அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். 9ஆம் வசனம் கொலேசியர்ல என்ன சொல்லுகிறது, ஏனென்றால் தேவத்துவத்தின் தெய்வம் என்கிறவருடைய பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. தெய்வத்தை நீங்கள் தேடினால் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவு தான் தெய்வம் என்று கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் எழுதுறார். அப்ப 3 காரியங்கள். ஒன்று, தேவனை நீங்க என்ன பண்ண முடியாது, தன்மைகளை பிரித்து அப்படி பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தேவன் பூரணமானவர். நாம பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இத்தனை காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை அறிய விரும்பினதான மனிதனுக்கு இவ்வளவு காரியங்களையும் சொல்லி நான் இப்படிப்பட்டவர் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார்.